போறேன் பாலாஜி. படிக்கட்டில் ஏதாவது படிக்கட்டில் நடந்து போகிறப்ப கீழே விழுவாங்க சார். கடுமையான பொருளாதார சிக்கல். எந்த பொருள் அவங்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுதோ இந்த வருஷம் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். ஃபுட் பாய்சன், வெளியூர் நீங்கள் கேட்டிங்களா சார், வெளியூர் போகிறப்ப சாப்பிட்டா செட் ஆகாது. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு வேலை போயிடும். நாய் கடிக்கும், விஷப்பூச்சி கடிக்கும், ஏதாவது ஒரு விஷக்கடி அவங்க அனுபவிப்பாங்க. இல்ல இதெல்லாம் சிரிக்க வேண்டிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு நம்பிக்கை, தைரியம், தன்னம்பிக்கை தான் கொடுக்கணும். இந்த மாதிரி பயமுறுத்தக்கூடாது. பாலாஜி பிரதர் அவருடைய ப்ரெடிக்ஷனாக நான் பார்த்துருக்கேன், நான் ஃபாலோ பண்ணுவேன் அவரையும். அவருடைய ப்ரெடிக்ஷனாக ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். பட் இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே 100% நடக்குமா? இந்த ராசிக்கு சொல்ற, கடக ராசிக்கு சொல்ற ப்ரெடிக்ஷன் எல்லாமே 100% நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்காது. அவர் சொல்ற ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் சொல்ற எந்த ஜோதிடருடைய ப்ரெடிக்ஷனும் 100% ராசிக்கு சொல்ற ப்ரெடிக்ஷன் நடக்காது. நான் சொல்றேன், என்னுடைய சேனல்ல போட்டிருக்க கடகராசி சரி, எந்த ராசிக்கு நான் சொல்ற ப்ரெடிக்ஷனும் நடக்காது. ஏன்னா இந்த ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது ஒரு 20-30% அளவு நடக்கும். அது நடக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இப்போ கடகராசிக்கு இப்படி இருக்கு, நாய் கடிக்கும், விஷப்பூச்சி கடிக்கும்ன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க, உடனே இதெல்லாம் நடந்துன்னு நினைச்சு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். அது எதுவுமே நடக்காது. அந்த அளவுக்கான ஒரு சின்ன எந்த விஷயங்களும் ஏற்படாது. இந்த பிரதர் நல்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜர் தான். இவர் சொல்ற விஷயம் நிறைய பேர் கண்டிப்பா நம்புவாங்க, அதை ஏத்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மரியாதையான இடத்துல, ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்க வேண்டிய ஒரு நபர் இந்த மாதிரி மக்களுக்கு நெகட்டிவா சில ப்ரெடிக்ஷனை சொல்றது தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஜோதிட நல்ல சேனல் சார்பாகவும் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். மற்றபடி நம்ம அவர் கிரிட்டிசைஸ் பண்றதோ, ஏளனம் பண்றதோ, எந்த மாதிரி விஷயங்களும் செய்யறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா இந்த ராசி பலன் பொது பலன் தான். நடக்காதுன்னும் போது மக்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லலாமே. ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது நம்பிக்கை தானே கொடுக்கணும். ஏற்கனவே இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், எல்லா தோஷத்தையும் சொல்லி மக்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப இந்த ராசி பலனையும் சொல்லி மக்களை பயமுறுத்தணுமாங்கிறதா என்னுடைய கேள்வியே. ஏன்னா மக்களுக்கு ராசி பலன், பொது பலன் அப்படிங்கிற விஷயமே தெரிய மாட்டேது. தன்னோட ராசிக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டவங்க அது 100% நடந்தோம்னு நம்பிடுறாங்க. இப்போ கடகராசிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போது சொன்னா அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஐயோ நமக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபியர் உருவாகிடும். மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு கன்வே பண்ணும்போது அது மக்களை இன்னுமே ரொம்ப கஷ்டப்படுத்துங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கடகராசிக்கு நான் என்ன ப்ரெடிக்ஷன் 2026 சொல்லுவோம் அப்படின்னா, இது ஒரு பொது பலன் தான், 2030 தான் நடக்கும்ன்றது நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் கடகராசிக்கு. ஏன்னா உங்க ராசிக்குள்ள குரு வர போறாரு. உங்க ராசிக்குள்ள வர குரு உங்க ராசியை புனிதப்படுத்துவார். 5, 7, 9 அப்படிங்கிற மிகப்பெரிய பாவகத்தை புனிதப்படுத்துவார் போது கடகராசிக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் 2026. இப்போ இந்த மாதிரி பூச்சி கடிக்கிறது, நாய் கடிக்கிறது, படிக்கிறது, கீழே விழுறது, எந்த மாதிரியான விஷயங்களும் நடக்காது கடகராசிக்கு. அப்படி ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னா 12 ராசியில பிறந்தவங்களுக்கு அது நடக்கும். அப்படி நடக்காதுன்னா 12 ராசியில பிறந்தவங்களுக்கு நடக்காது. ஏன்னா இது பொது பலன் தான். ராசி பலன் நடக்காதுன்னு சொன்னா நீங்க யாரும் பார்க்க மாட்டீங்க. ராசி பலன் சொல்லி உங்களை எல்லாரையும் என் பக்கம் கொண்டு வந்தா ராசி பலன் நடக்காதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நான் ராசி பலன் சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய சேனல்ல. நன்றி.